ஓகே நண்பா, என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ரொட்டேட்டர் தான் ஒரு 2 மணி நேரம் இருக்குது. அதுதான் போட்ட போகிறோம். நானும் கோகுலும் தான் போக போகிறோம். போதும் ஏய் பங்குக்கு போகணும்டா. ஓடியா இந்த கிளாம்பு வீட்டில் புதுசு இருக்குது தானே, எடுத்துகிட்டு அதை மாற்றிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு ஓடியா. ஓகே நண்பா, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அடிக்கடிக்கு தேஞ்சு போயிடும். இது நாங்கள் எப்பயும் ஸ்பேர் ஒன்று வாங்கி வச்சுருப்போம், 2 இப்போ இருங்கதா இப்படி கட்டாகி போச்சா, இதை மாற்றிக்கிட்டு போகணும் நண்பா. மாற்றிட்டு போகலாம் டோர் ஒரு பக்கம் பெண்டாகி போயிடும். மேக்ஸிமம் இதெல்லாம் போச்சுன்னா வாங்கி வச்சுக்காங்க, அப்பப்போ அடிக்கடிக்கு மாற்றிக்காங்க நண்பா. புதுசு எடுத்தாட்டுங்க ஆட்டுறாரு. என்ன பண்ணுறோம், கேர் ஓட்டுவார் கூப்பிட்டுக்கிறாங்க. சரி ஓட்டுறதான் ஓடிட்டு வாங்க, நானும் 2 மணிக்கு வந்துடுவேன். எங்கே புதுசு? போடு பட்டன்னு கழட்டக்கூடாது. இதை மாற்றினோம்னா நண்பா, இந்த பட்டையை ஒரு பட்டையை கழட்டி வெளியே எடுத்தால் தான் மாட்ட முடியும், அப்படியெல்லாம் மாட்ட முடியாது. அதனால தான் நம்ம போகல பாரு. இன்றைக்கி இவன் வந்திருக்கிறான், அவன் வரல. ஒருத்தன் வந்தா ஒருத்தன் வரமாட்டேங்கிறான். நாங்கள் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் மச்சான் நான் வந்தால் நீ போ. அந்த பொஞ்சுத்துது மச்சான். நான் வந்தால் நீ வரக்கூடாது, நீ வந்தால் நான் வரக்கூடாதுன்னு பேச்சு கட்டிக்கிட்டீங்களடா. எடுக்க முடியுமா? கழட்டியே தான் வரணும். இதை கழட்டு. 24 ஸ்பேனர் கொண்டு வந்து கழட்டு. அதெல்லாம் ஆகாதுடா போடா, 24 தாண்டா ஆகும். 24. ஓகே நண்பா, இதை கழட்டிட்டு இதை போடணும். ஏன்னா இது கட் ஆயிடுச்சு இல்லை, அதனால் இந்த ஸ்ப்ரிங் டென்ஷனுக்கு இதை போடணும். போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சென்ட்ரல் வை கம்பியை. நல்லா சுத்தரையாட்டுக்குதே, மாவாட்டரையாட்டுக்கு நல்லா. அது எதுக்கு வாயை ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது? சொல்லு, எப்படின்னு சொன்னால் தானே தெரியும் உன் சப்ஸ்கிரைபருக்கு, கோகுலோட ஸ்பேனுக்கு. நீ மட்டும் கற்றுக்கிட்டா போதாதா, அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இப்படி போடணும் அப்படின்னு. போடு இப்படி போட்டு ஸ்ப்ரிங் போட்டு டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது நண்பா. இதை டைட் பண்ணது அப்புறம் பார்த்துக்கலாம். இதை டைட் பண்ண தூக்கி பிடிச்சா எதை எதானு சொல்றா? தானா இதை டைட் பண்ணிட்டு அப்புறம் அதை தூக்கி பிடிச்சி வச்சா வேலை முடிஞ்சிச்சு. அதை பண்ணிக்கலாம். பாசப்போடு போடு போடு. டைட் பண்ணு. அந்த மட்டை வர மாதிரி டைட் பண்ணிவிடு. சுற்றுறதுக்கு ட்ரைனிங் பத்தல பாரு வந்துருச்சு. ஓகே நண்பா, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. போலாமா? வேலை எடுத்து புது வண்டி எடுத்து அவசரம் வேற கழட்டி வச்சுட்டு வரமா போட்டுக்குவோம்.
வண்டியை வந்து நிறுத்தலாம். ஓகேவா? நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? லோ கியர் போட்டுக்கணும். அடுத்தது ரெண்டாவது கியர் போட்டுக்கணும். பாஞ்சாறு மெச்சாச்சு. அடுத்தது பிரேக் பெடலை காட்டு. பிரேக் படலாம் ஓப்பன் பண்ணி விடணும். அடுத்தது ரொட்டேட்டரை இறக்கி விடணும். அடுத்தது போட்டு விடணும். கடைசியா ஓகே நண்பா. இது வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ஒரு தம்பி கேட்டிருந்தாப்புல, எப்படின்னா வண்டியை ஃபஸ்ட்டு வந்து காட்டில் போய் இறக்கி ஒரு ப்ராப்பராக எதாவது ஆன் பண்ணணும்னு. அதுதான் நம்ம கோகுலை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். கரெக்டாக பண்ணி வைக்கிறானா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. ஓகே நண்பா. எப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம பங்கில் அடிக்கிற பங்கில் டீசல் இல்லை. அதனால் நான் பக்கத்து பங்குக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் பங்கில் அடித்தா இன்றைக்கி அடித்தோம்னா, இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு அடித்தோம்னா நாளைக்கு காலையில் 9 மணி வரல எவ்வளோ வேணாலும் கடனாக அடிச்சிக்கலாம். அடுத்த நாள் காலையில் 12 மணிக்குள்ள கொடுக்கணும் நண்பா. இதுதான் வந்து எங்கள் பங்கோட ரூல்ஸ் ப்ரோ. அப்புறம் வேறு வழி இல்லை. அப்புறம் வேறு பக்கம் காசு ஒரு இடத்துல ரெடி பண்ணிக்கிட்டு வந்து இப்போ வந்து பக்கத்தூர் பங்கில் போய் அடிச்சுட்டு வர மாதிரி ஆயிடுச்சு நிலவரம். அதனால தான் வந்து ரோடு ரன்னிங் கிடைக்கலன்னு வச்சுக்காங்களேன். அந்த கோகுலை ஒண்டி அவன் பின்னாடி பைக்கில் வந்தானா, அப்புறம் நான் போய் சுற்றிட்டு வந்து அப்புறம் டீசல் அடிச்சுட்டு அப்புறம் இந்த சந்தில் பூந்து வந்துட்டேன் நண்பா. அவ்வளோதான். எங்கள் சைடு பாருங்கள், நெல்லங்காடெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது. நாளைக்கு தான் ஒரு பார்ட்டி வந்து நெல்லங்காடு 5 கிலோ போடுறதுக்கு கூப்பிட்ருக்கிறாரு. நாளைக்கு தான் நம்ம பைசன் பையை எடுத்துகிட்டு வரணும். நாளைக்கு வீடியோ ஆக்சுவலி 5 கிலோ போட்டின வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பதமாக இருக்கும் போதே ஓட்டிக்கலாம், காஞ்சி போச்சுன்னா ஓட்ட முடியாது தம்பி அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் நாளைக்கு காலையில் பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. சோளம் வதப்பு ப்ரோ. இந்த 2 வயலில் தோப்பு இருக்குது, தோப்பு ஓட்டணும். அதனால் சரி இந்த 2 வயலில் ஒரு சால் ஓட்டுங்க, நான் அங்காடி சோளம் எடுத்துகிட்டு வரேன்ட்டு பார்ட்டி போயிட்டார். நம்ம ஒரு சால் ஓட்டி போட்டோம்னா அப்புறம் வந்து அவங்க வந்து வயச்சு விடுவாங்க, வைக்க ஓட்டுவாங்க. அப்புறம் ஒரு நண்பர் கேட்டிருந்தார், ப்ரோ எப்படி ப்ரோ 2 பசங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறீங்க, சம்பளம் எப்படி ப்ரோ கொடுத்து கட்ட முடியாது? என்ன ப்ரோ பண்ணுறத, நம்மக்கிட்ட எல்லா வண்டியும் இருக்குது, எல்லா நாளுமே ஒரே மாதிரி வேலை வரும்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் வந்து நம்ம வேலைக்கிற அன்றைக்கி மட்டும் சம்பளம் கொடுத்து வச்சுருக்கணும்னு பார்த்தா அவங்க நம்மக்கிட்டே வரமாட்டாங்க, ஃப்ரீயாக நேரம் தான் வருவாங்க. அதனால் ஒரு நாளைக்கு வேலை இருக்காது, ஒரு நாளைக்கு சும்மா கூட விளையாண்டுட்டு இருப்பானுங்க, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக வேலை இருக்கும். அதனால் வந்து நம்ம வேலை இல்லாத நாளைக்கு ஒரு சம்பளமோ, வேலைக்கிற நாளைக்கு ஒரு சம்பளமோ கொடுக்க முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். நான் அப்படி தான் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? புது பழக்கத்துக்கார பசங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்குறீங்க, என்ன ஏதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நீ கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாம்ப்பா. கமெண்ட் தான் நிறைய பேர் கேட்டுருக்குறீங்க, கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ செகண்ட் கியரில் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறோம் ப்ரோ. 1500 RPM, 4.5 டேஸில் இந்த RPM டேஸ் கரெக்டாக போகும். அப்புறமேட்டு நான் சந்தோஷத்துக்கு பழகிடுறேன்ல, அது வந்து சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்கிறீங்க. அதனால் வந்து நீங்கள் சூப்பராக சொல்லித்தரீங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதை சொல்லித்தரேன்பா, ஓகேவா? நான் சொல்லிக் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு அப்படிலாம் சொல்ல, எனக்கு என்ன தெரியுமோ அதுதான் சொல்லித்தரேன். ஒரு ஓனருங்கன்னா இப்படி தான் ஒரு பசங்களுக்கு வந்து தொழில் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ஓகேவா? நிறையா பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. அப்புறம் ஒவ்வொரு நண்பர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நண்பர், ப்ரோ ட்ரேடரு லோன் போடுறத பற்றி சொல்லுங்க ப்ரோ, லோன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரோ லோன் ப்ராசஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் டிராக்டருக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 80 பைசாவுக்கு கீழே எங்கேயும் பண்ணுறதில்ல. குறைஞ்சது மாதம் போடுறதுக்கு அதில் நீங்கள் 3 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் போடுற மாதிரி லோன் போட்டுக்காங்க. மாதம்னா மாதம் எல்லா மாதமும் வண்டி ஓடுதா இல்லைங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 35,000 40,000 மாதம் போட்டு ஒரு 4 வருஷம் போடுற மாதிரி 5 வருஷம் போடுற மாதிரி போட்டுக்காங்க. அப்படி போட்டிங்கன்னா தான் நீங்கள் சமாளிக்க முடியும். மாதம் லோன் போடுற மாதிரி போட்டிங்கன்னா கண்ணை மூடி முழிக்கங்காட்டி லோன் ப்ராசஸ் வந்துடும். சொல்லப்போனால் அந்த மாதம் அந்த வண்டி நம்ம ட்ரக்கே ஓடாது.
ஆனால் எங்கேருந்து நம்ம 25,000 கட்ட முடியும்? அதனால் 3 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் 30,000 40,000 இப்படி போட்டுக்காங்க. அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா எப்படியோ ஒன்று 3 மாதத்தில் வண்டி ஓடிடும். அந்த டியூவுக்கு ஓடிடும், பத்தலாம் கூட பிடிச்சி போட்டலாம். ஆனால் மாதம் டியூ போடாதீங்கன்பா. 80 காசு போட்டிங்கன்னா புது வண்டி எடுத்து நீங்கள் ஒரு 7 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு ஐட்டம் ஒரு 40 ரூபா 45 ரூபா கட்டுற மாதிரி வரும் நண்பா. அப்புறமேட்டு சந்தோஷம் வந்து திட்டாதீங்க ப்ரோன்னு நிறையா பேர் சொல்லிக்கிறீங்க. அப்படி இல்லை ப்ரோ, திட்டல்னா வந்து வேலை வாங்க முடியாது, தொழில் பழக முடியாது. திட்டுனா தான் கொஞ்சம் திட்டுவானே அப்படின்னு பயந்துக்குவான்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் ஒரு சில நண்பர் இப்போ புதுசாக நம்ம சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன், கிளச்சு மேலே காலை வச்சு ஓட்டாதீங்கன்னு சொல்கிறாரு. ப்ரோ கிளச்சு மேலே காலை வச்சு ஓட்டுனா கிளச் பிளேடு போயிடும்னு யார் ப்ரோ சொன்னது? எந்த இதுலேயுமே அப்படி சொல்ல மாட்டாங்க. அது லோக்கல் மெக்கானிங்க கேள்விப்பட்ட பொருளைகள். ஸோ அதனால் வந்து கிளச்சு பிளேடு மேலே காலை வச்சா கிளச்சு பிளேடு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிளச்சை வந்து காலை வச்சா லைட்டாக வச்சுருக்கலாம், வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூடாது ப்ரோ. ப்ரெஸ் பண்ணால் அந்த பேரிங் ஓடிக்கிட்டே இருக்கும், ஆஃப் கிளச்சில் ஓடும். மற்றபடி சும்மா கிளச்சில் இருந்து காலை வச்சுருந்தாலும் கிளச் பிளேடு போகாது. அது இந்த ஜாண்டியர்காரர் தான் அது மாதிரி சொல்லுவாங்க. அதில் ஏன்னா அடிக்கடிக்கு கிளச் பிளேடு போயிடுறதுனால அப்படி. அப்புறமேட்டு இந்த மூளை வந்து 2 மூளையும் சஞ்சய்னு ஒரு நண்பர் கேட்டுருக்காரு. மூளை வந்து ஒரு பக்கம் தான் எடுப்பீங்களா 2 பக்கமும் எடுப்பீங்களான்னு கேட்டிருக்கிறேன். அதுக்கு வந்து நாங்களாம் எங்கள் ஏரியாவில் 2 சைடு தான் ப்ரோ எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மகேந்திரா டிராக்டருக்கு லோன் இன்சூரன்ஸ் எதில் பண்ணலாம் ப்ரோ? இன்சூரன்ஸ் எதில் வேணாலும் பண்ணுங்க ப்ரோ, ஓகேவா? லோன் வந்து கொடாக்காக இருந்தாலும் சரி, மகேந்திராவாக இருந்தாலும், ஐசிஐசியாக இருந்தாலும், ஆக்சிஸாக இருந்தாலும், எதுலையாக இருந்தாலும் யார் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து இது வந்து நோ சீரிஸு பல்கீர் பிளாங்னு ஒரு நம்ம கிடையாது. எந்த கீரில் ப்ரோ ஓடுறீங்க? லோ செகண்டில் 1500 RPM 540 ஓடுது ப்ரோ. இதில் ஓடினா தான் ப்ரோ ஏதோ கத்திட்டாயாது, ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ரொட்டேட்டர் ஓட்டுறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பதமான காடாக ஓட்டுற மாதிரி பாருங்கள். காஞ்ச காடு ஓட்டாதீங்க. காஞ்ச காடு ஓட்டினீங்கன்னா வந்து கத்தி சிறுன்னு போயிடும். ஒரு 70 மணி நேரம் கூட பண்ண முடியாது. அப்புறம் ஒரு நண்பர்கள் நம்ம சந்தோஷ் பவர் ஸ்டாரிங்கையே நேராக பிடிச்சி ஓட்ட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணிக்கிறாரு, நவீன் ப்ரோ இந்த தம்பி வந்து பவர் ஸ்டாரிங்கே ஓட்ட மாட்டேங்கிறாப்லையே, ஆல்நைட் ஸ்டாரிங் எப்படி ப்ரோ ஓட்டுவாப்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அருமையான கொஸ்டின். பார்த்துக்காங்க, தெரிஞ்சுக்காங்க. ஆல்நைட் பவர் ஸ்டாரிங்கே ஓட்ட முடியல, இவனுங்கெல்லாம் கொடுத்தா ஆல்நைட் ஸ்டாரிங் எங்கே ப்ரோ ஓட்ட போகிறானுங்க? அடுத்தது 585 ஒரு மணிக்கு எவ்வளோ டீசல் குடிக்கும்? செந்திலா 1649 நம்பர். 585 ஃபுல் டெப்த்துக்கு வந்து 4.5 லிட்டர் டீசலுக்கு போகணும்பா. அதுக்கு மேலே டீசலே போகாது, அடித்து சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே யாரும் அந்தளவுக்கு பிடிச்சி ஓட்ட மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் 4.5க்கு மேலே போகாது, தைரியமாக எடுக்கிறதுனா எடுக்கும். அப்புறமேட்டு மகேந்திரா 475 RMKன்னு ஒரு நம்பர். ப்ரோ கோகுல நார்மல் ஸ்டேரிங் வண்டி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஓட்ட சொல்லுங்கள். 5 நிமிஷம் ஓட்ட மாட்டான் ப்ரோ. ஏன் பேச வண்டி கிடச்சா கண்டிப்பாக கொடுக்குறேன், ஓட்டுட்டோம். அப்புறமேட்டு இன்ஃபோன் எஸ்ட்ரி ஃபினிஷிங் ஒரு நம்பர். ப்ரோ 585 வந்து ஹைட்ரோலிக்கு வண்டி ஆஃப் பண்ணால் இறங்குதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்களா? கம்பெனிக்காரர் வந்து அதை அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா? ப்ரோ வந்து பார்த்துட்டாங்க, வந்து பார்த்து அதை அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு டஸ்ட்டு தான் அடைச்சிருந்துச்சு. அது யார் பிடிச்சி போட்டாங்க தெரியாதுருச்சு. இனிமேல் இந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லிக்கிறாங்க. பார்க்கலாம், அடுத்த ஐட்டம் பிரிக்குமா நானே பிரித்து அதை உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் ப்ரோ. அப்புறமேட்டு என்ன சொல்லிக்கிறாங்க, கோகுலுக்கு குவார்ட்டர் வாங்கி கொடுங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வசந்தகுமார்னு சொல்லிக்கிறாரு. ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்துருவோம் ப்ரோ. என்ன தான் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துருவோமே. அப்புறம் ஆர்வஸ்ட் வீடியோ ப்ரோ, அந்த வீடியோவில் யார்? ராமுன்னு ஒரு நண்பர், நம்மளுடைய ஃபேவரட் சப்ஸ்கிரைபர். எந்த வீடியோ போட்டாலும் வீடியோ சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அவர்கிட்டயே வந்து 585 ஒன்று இருக்குதான் ப்ரோ. அப்புறமேட்டு இந்த ஆர்வஸ்ட் வந்து அவர்கிட்ட ஒன்று இருக்குதான். மணிக்கு 4.5 to 5 லிட்டர் குடிக்குமா, கம்மி தான் ப்ரோ.
பரவாயில்ல ப்ரோ, ஏதோ 3000 ஓடுது. ஏதோ ஒரு மணிக்கு 1000 மீதி ஆனால் கூட நல்லாயிருக்கும். அப்புறம் செல்வகுமார்னு ஒரு நண்பர், தலை ஏன் தலை ட்ரை ஃபீல்டில் போய் பெல்ட் வண்டி யூஸ் பண்ணுறீங்க, டயர் வண்டி யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி என்ன இப்போ கம்ப்ளைண்ட்னா வச்சுக்கான் ப்ரோ, எங்கள் ஏரியாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெல்ட் வண்டி மட்டும் தான் வந்தது, டயர் வண்டியாக வரல. அதெல்லாம் டயர் வண்டியே போதுமானது தான். ஏன்னா லைனு நிறையா எல்லாம் கீழே கிடக்குது கரண்ட் கம்பம். அதனால் டயர் வண்டியாக இருந்தால் மேலே இடிக்கும். ஸோ அதனால் பெல்ட் வண்டி தான் வந்துச்சு. அதனால் எல்லாருமே ஒரு வண்டியை பிடிச்சி அறுத்துப்படலாம் அப்படின்னு அறுத்துட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அறுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட ஃபீல்டே முடிஞ்சிருச்சு. அப்புறம் ராஜுன்னு ஒரு நம்பர், ப்ரோ வீடியோ நல்லா இருக்குது ப்ரோ உங்கள் வீடியோ அப்படின்ட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ ப்ரோ. எஸ்கே கிரிவியூன்னு ஒரு நண்பர், இந்த ஃபீல்டு தட்டு ஓட்டுற வீடியோ கூட இருந்தால் போடுங்க ப்ரோன்னு ஒரு நண்பர் கேட்டுக்கிறாரு. போடுறான் நண்பா. அடுத்தது அவ்வளோதான். அப்புறம் ஓகே நண்பா, நான் இப்போ பேசுகிற கேமரா மைக்கில் பேசுகிறேன் நண்பா, ஓகேவா? இது சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ அப்படின்னு ஒரு நண்பர் சொல்கிறாரு. ஓகே நண்பா, இதுக்கு டிஜே ஆக்ஷன் 4 கேமரா, இதுக்கு என்ன மைக் வாங்கினா சவுண்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்டில் தள்ளி விடுங்க நண்பா, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமேட்டு ப்ரோ உங்கள் ஏரியாவில் நெல் நைட்டில் மட்டும் அடிக்கிறாங்க, பகலில் அடிக்க மாட்டேங்கிறாங்க. நெல் அடிக்கிறத பார்த்துக்கிட்டே நைட்டில் அடித்தா தான் சொனை அடிக்காதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. பகலில் அடித்தா இந்த வெயிலுக்கு பிச்சு பிடுங்க முடியல, அதனால் ப்ரோ. அப்புறமேட்டு இந்த நெல் பிடிச்சி கொட்டுறது, இந்த தட்டு பிடிச்சி கொட்டுறதெல்லாம் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ ப்ரோ நடக்கி வாங்குறீங்க? எங்கள் ஊரில் மினிமம் 500 ரூபா ப்ரோ. கொஞ்சம் ரொம்ப பக்கமாக இருந்தால் 400 ரூபா, அதுக்கு மேலே யார்கிட்டையும் வாங்குறதில்ல. அடுத்தது சக்திவேல் மோகன்ராஜன் நம்பர், ப்ரோ ஜேசிபி வீடியோ போடுறேன்பா. ராஜ்குமார்னு ஒரு நம்பர் சொல்கிறாரு, ப்ரோ ஹெச்எம்டி டிராக்டரோட ரிவ்யூ கொடுங்க ப்ரோ. ஹெச்எம் டிராக்டரி உங்களால் நான் யூடியூப்பில் தான் ப்ரோ பார்த்துக்கிறேன், நேரிலே பார்த்ததில்ல ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் நம்பூர் சைடு இல்லை ப்ரோ, தஞ்சாவூர் சரி நான் விழுப்புரம் ஆத்தூர் இந்த லைனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது அஜய் விஸ்வான் ஒரு நம்பர், ஓல்டு மாடல் பூமி புத்ரா கீர் சவுண்டு வரும், லேட்டஸ்ட்டில் சவுண்டு வராது ப்ரோ சர்பஞ்சில். ஆமாம் ப்ரோ, அது ஒரு கீர் டாப்பு, அதனால் அதில் சவுண்டு வராது. அப்புறமேட்டு ஆசைன்னு ஒரு நம்பர், அவர் 8735 ப்ரோ 70K சப்ஸ்கிரைபருக்கு கிவ்வே கொடுங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ தம்பிக்கு. 1 லேக்கு தான் ப்ரோ ஏதோ ஒன்று பண்ணலான்னு ஒரு டார்கெட்டில் இருக்கிறோம். ஃபஸ்ட்டு வருஷம் இப்போ வேறு ரொம்ப வியூஸ் கம்மியாக போகுது. நான் வீடியோவே போடுறது ஸ்டாப் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன், எனக்கு இருக்கிற வேலையில் எதை பண்ணுறது. அப்புறமேட்டு தமிழ் வேந்தன் ஒரு நண்பர் சொல்லிக்கிறார், ப்ரோ எங்கள் சைடு ஃபுல்லாக கிளாஸ் மிஷின் தான் ப்ரோ, 2700 ரூபாய்க்கு ஓடுது ப்ரோ. கிளாஸ் மிஷினை வைக்கப்பல தூள் பண்ணிவிடுமே ப்ரோ, உங்கள் ஏரியாவில் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அடுத்தது அவ்வளோதான், அதெல்லாம் நார்மலாக சைஸ் தான். அப்புறமேட்டு 2 நாளைக்கு முன்னாடி போட்டது இந்த ரொட்டேட்டரும் தோப்பு ஒன்று பார்வட்டர்களுக்கும் போட்டுருந்தேன். சந்தோஷ் தம்பி வீடியோ சூப்பராக எடுக்கிறானா, கிருஷ்ணன் ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு. அடுத்தது கமெண்டும் படிங்க ப்ரோ நீங்கள். அப்புறமேட்டு பார்ட்டிகிட்ட எப்படி காசு வாங்குவீங்க அதையும் சொல்லுங்கள். எங்கே ப்ரோ காசு தராங்க, ஓட்டிவிட்டா அடுத்த வாரம் வாங்கிக்கலாங்கிறாங்க. ஏதோ ஒரு பார்ட்டி காசு தரேன்னா அதை நான் உங்களுக்கு எடுத்து போகிறேன் நண்பா. இப்போ ராஜுன்னு அவரும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ, நிறையா நண்பர்கள் சுராஜ் லோடிங் வீடியோ வெயிட் பண்ணு ப்ரோ தரேன். தரிசித்து லோடிங் தான் ஓடிட்டு இருக்கிறானா, கூப்பிட்றான், எங்கே டைம் கிடைக்கலையே. அடுத்தது டயர் ப்ரெஷர் சொல்லுங்கள். டெய்லர் டயர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 80, 100, 120, 150 டயர் கண்டிஷனை பொறுத்து வைக்கலாம் ப்ரோ. 80 போதுமானது டயர் வீக்காக இருந்தால், இல்லைனா 100 வைக்கலாம். ரேடியில் இருந்தால் 150 குறையில்லாத இருந்தால் தான் டயர் ஃபால்ட் ஆகாது. அப்புறமேட்டு முத்துவேலில் ஒரு நண்பர், அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னா, ப்ரோ நீங்கள் பேசுகிறது எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்குது ப்ரோ, ஆனால் நீங்கள் கமெண்ட் ரீட் பண்ணுங்கள் ப்ரோ. பண்ணுறேன் ப்ரோ. எங்கே ப்ரோ ஒரு வீடியோவில் கமெண்ட் ரீட் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கிறதில்ல, முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். அப்புறம் ஹரி ப்ரோ, பார்ட்டிக்கிட்ட வசூல் பண்ணுறத வீடியோ எடுத்து போடுங்க ப்ரோ. எங்கே ப்ரோ இங்கே கொடுக்குறப்ப தான் நான் ஏதோ ஒரு பார்ட்டி கொடுப்பாங்க, அதை ஒரு வீடியோவில் உங்களுக்கு தரேன், ஓகேவா? அப்புறம் ராஜசுபா
என்னுடைய ஃபேவரட் சேனல் ப்ரோ இது அப்படின்னு. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. நம்ம என்ன பண்ணல ஃபேவரட் சேனல் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமேட்டு முத்துவேல், நீங்கள் ரெகுலராக போடுற வீடியோலாம் நான் ஒன்று விடாமல் பார்ப்பேன் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் ஒரு நம்பர் ஜெயபிரகாச கருணமூர்த்தி, இன்னொரு நண்பர் ப்ரோ நல்லா கிரீஸ் கன் சொல்லுங்கள் ப்ரோ. நல்ல கிரீஸ் கன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராஸ் கம்பெனி மட்டும்தான் ப்ரோ சூப்பராக இருக்கும். ஒரு 100-200 சேர்த்தி போனாலும் நச்சுன்னு இருக்கும் கிராஸ் கம்பெனியோட கன்று. அடுத்தது அருமுதாஸ் தான் ஒரு நண்பர். அவர் என்ன கேட்டுக்கிறாரு, நான் கேரளாவில் இருக்கிறேன் ப்ரோ, ஹைட்ரோலிக்கு வந்து கலப்பை ஓட்டுறது அட்ஜஸ்ட்மெண்ட் வீடியோ போடுங்க. நம்ம பழைய வீடியோவில் இருக்குது, இன்னொரு ஐட்டம் வேணும்னா கேளுங்க, நான் புது வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன் நண்பா. அப்புறம் வெங்கடனா, எனக்கு ஒரு சந்தேகம், ஒரு ஏக்கருக்கு ரொட்டேட்டில் ஓட்டினா எவ்வளோ? 2 மணி நேரம் நாங்கள் ஓட்டுவோம் ப்ரோ, ஓகேவா? 2 மணி நேரம் 1:50, 2:10 இதில் ஏதோ ஒன்று ஓடும். அது கொஞ்சம் பில்லு இருந்தால் கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சா 5 நிமிஷம் சேர்த்தி ஓடும் இல்லை. அப்புறம் முத்துவேல், ஏன் ப்ரோ முன்ன மாதிரி கமெண்ட் படிக்கிறதில்ல? எங்கே ப்ரோ டைமே கிடைக்கிறது இல்லையே. அடுத்தது உங்கள் சொந்த ஊர்? எங்கள் சொந்த ஊர் சேலம் தான் ப்ரோ, நான் சேலம் ஆட்டேமிட்டி. சிவகுருநாதன் 0603, எங்கள் ஊரில் மல்ச்சர் ரொட்டேட்டர் மட்டும்தான் ப்ரோ. அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா தோப்பு ஓட்டுறதுக்கு ஒன்லி மல்ச்சர் ஓட்டி ரொட்டேட்டர் மட்டும் தான் ஓட்டுவாங்களாம், கலப்பையில் ஓட்ட மாட்டாங்களாம். பேர் எத்தனைன்னு சொல்கிறாரு. அப்புறம் தங்கராஜ சுபா, வேணாம் ப்ரோ வீடியோ எல்லாம் நல்லா பிடிக்கும். அப்புறம் கார்த்தி பிரசாந்த் தான், அவர் தான் கேட்டுரு ப்ரோ வீடியோவுக்கு மைக்கு வாங்குங்க, நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த மைக்கு கேட்கும் ப்ரோ, அது என்ன பிராண்டட்னு முடிஞ்ச வந்து சொல்லுங்க நண்பா. அப்பா அவ்வளோதான், ஓரளவுக்கு எல்லாம் நல்ல கமெண்ட்டாக வந்துருக்குது. ஓகே நண்பா, அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. அதனால் ப்ரோ நிறைய நண்பர்களுக்கு இப்போ யாருமே வந்து நீங்களாகட்டும் நானாகட்டும் ஒரு தொழில் தெரிஞ்சுக்கிட்டு பழவ கிடையாது. எல்லாமே வந்து இந்த தொழிலில் வந்து பட்டு திருந்தி என்ன ஒவ்வொருத்தரும் வந்து அதை பற்றி நம்ம பிரித்தா இன்னும் அதிகமாக செலவாயிருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே பிரிக்க மாட்டாங்க. ஒரு ஐட்டம் நீங்கள் பிரித்து வேலை செஞ்சு பழகிட்டிங்கன்னா வச்சுக்காங்க, மிஞ்சி போனால் ஒரு ஐட்டம் போகலாம். ஒரு ஐட்டம் பிரித்து வேலை செஞ்சுட்டிங்கன்னா என்ன மிஞ்சி போனால் ஒரு ஐட்டம் வந்து ஒரு 1000 ரூபா போட்டு ஒரு ஜாமான் வாங்கிட்டு வரீங்களா, அது ஒரு ஐட்டம் போயிடும். இப்போ கொடுக்குற லேபரு அதை போனால் போயிட்டு போகுது, ஒரு ஐட்டம் அப்புறம் திரும்பி வாங்கிட்டு வந்து புது ஜாமான் கரெக்டாக வச்சு ஃபிட் பண்ணிடுவீங்க. அதனால் ஒரு ஐட்டம் தவறும், பொழுதுனிக்கெல்லாம் தவற விட மாட்டேங்க. ஒரு ஐட்டம் அதை பட்டாதான் திரும்பி. இப்போ நானும் ஒரு தொழில் கற்றுக்கிட்டேன்னா நானும் வந்து எடுத்த ஒன்றெல்லாம் நான் பெரிய இல்லை, 1-2 ஐட்டம் வாங்கிட்டு வந்து போட்டு ஃபெயிலியர் ஆகி அப்புறமேட்டு தான் எனக்கு கற்றுப்படி ஆச்சு. ஸோ அதனால் வந்து இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நண்பா, ஓகேவா? ஓகே, நம்ம இந்த 2 வயலும் ஒரு சால் ஓட்டி வச்சு சோளை வச்சுட்டு தான் ஓட்டணும். அடுத்தது இப்போ தோப்பு இருக்குது ஒரு வயல், இப்போ நானும் கோவலும் தோப்பு தான் ஓட்ட போகிறோம். அது சேடை கட்டுருக்குறாங்களாம், காஞ்சி போச்சா ஈரமாக இருக்குதான்னு தெரில, வந்து ஓட்டிப்பார், அதுங்காட்டி இது சோளம் விதைக்கிட்டான்னு சொல்லிக்கிறாங்க. அதனால் நானும் கோவலும் அந்த சைட்டுக்கு போகிறோம், அந்த ஓட்டிகிட்டு இருக்கிறேன். தோப்புனதையும் தோப்பா நான் அங்கண்ணா வாங்க வாடா. ஏன் சாமியே சூச்சி போறியா? எதையோ பார்த்துட்டான் ப்ரோ, இவன் பண்ணுற அக்கப்போர் வண்டி நிறுத்தி ஓடிப்பிட்டான். என்னத்தை பிடிச்சிட்டு வரான், திங்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டான். என்ன பண்ணுறான்னு பாருங்க. ஒரு உழவு ஓட்ட வந்தால் உழவு மட்டும்தானே ப்ரோ ஓட்டணும், இவன் பண்ணுற வேலையை பாருங்க. அதா சரி, ஓட ஆளு கொஞ்சம் திரும்பி ஓடலாம் பாருதா. தேங்காய் திருடிக்கிட்டு வந்துட்டான், இதே வேலையாக போச்சுடா. எங்கே போனால் ஒப்பிட்றா, நானும் இன்னும் கண்ணுட்டு தானே இருந்தேன், என் கண்ணுக்கு மாட்டல. அது என்னது அடுத்த எக்யூப்மெண்ட் எதுக்கு? அதெல்லாம் வேணாம், போட்டு புது போல்ட்டு போட்டுக்கலாம். ஓகே நண்பா, இது வீட்டில் போட்டுட்டு வந்தோம்ல, இந்த போல்ட் ஒன்று கட் ஆகி போச்சு, டைட்டு வச்சு ரொம்ப டைட் ஆகிடுச்சு மாட்டுது. ஏற்கனவே கிராக் வந்துருக்கு மட்டும் கட் ஆகி போச்சு. சரி வீட்டுக்கு போயிட்டு தான் போடணும். என்ன பண்ணிக்கிற மாதிரி எங்கேயோ ஒன்று கிடச்சிருது ப்ரோ. இவனை என்ன தான் பண்ணுறது? இந்த வாய் கம்முனே இருக்க மாட்டேங்குது, எதையோடு திங்கணும்னே இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், நல்ல வேலை ஒருத்தன் வரல, இன்னும் அவன் வந்திருந்தான் இன்னும் பெரிய காமெடி பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அடித்தே உடைக்கிறானே. அடட சூப்பர் பூடா.
நோன்றா காட்டு கறக்கார வந்துற போதுற என்னடா பண்ணுறேன்னு கத்தும்டா. இடு நல்லாக்குதா இனிப்பு இருக்குதா? ப்ரோ வாங்க தேங்காய் பூ சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்றது பாருங்க. மம்முன்னு எத்தனை பேர் தேங்காய் பூ சாப்பிட்ருக்குறீங்க அவங்களாம் கமெண்ட் சொல்லுங்க. சொல்கிறோம் சந்தோஷ். ஃபாரின்ல தான் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கேளு தேங்காய் பூ முன்ன பண்ணி சாப்பிட்ருக்கீங்களாங்கண்ணா வாங்க சாப்பிட்லான்னு சொல்லு. ஒரு நல்ல விஷயமா சொல்லு. சொல்லு தேங்காய் பூ வாங்கினா சாப்பிட்லான்னு சொல்லு. பூவை எடுத்து காட்டு ப்ரோ. தேங்காய் பூனா இப்படி தான் ப்ரோ இருக்கும். தேங்காய்க்குள்ளே செடி முளைச்ச வாட்டி இப்படி இருக்கும். செடியா அதாவது நெத்து முளைச்ச வாட்டி இப்படி தான் இருக்கும். சூப்பர் டேஸ்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதெல்லாம் கிடைக்கணுமே. இப்போலாம் பார்த்தா நிறையா பேர் ரோட்டு வார்த்தை வச்சு விற்கிறாங்க. டே வாடா அந்த அக்கா வேறு டைம் ஓடிக்கிறான். அக்கா கத்தும்டா வாடா. ஏய் பாருங்களா எடுத்து பண்ற சேட்டையும் பாருங்களா. சாப்பிடுவாங்க போனா பிடிக்குவாங்க. நம்ம தோப்பூர் வயல் தேட இருக்கிறாங்க. அதை ஓட்டி பார்ப்போம். அது இருந்தால் ஓட்ட வேண்டாம். அப்புறம் எல்லாம் கிளம்ப வேண்டியதான் இருப்பான். இல்லாட்டி பைக் எடுத்து போய் அங்கே நெவலில் நிறுத்திட்டு வந்துட்டாரு டானு. அதான் பைக்கை காணான்னு பார்க்குறீங்களா? பைக்கை கொண்டு நெவலில் நிறுத்திட்டு வந்துட்டான். சந்தில் தான் மூணு போகணும். ஓகேம்மா அன்றைக்கி ஓட்டிட்டு வந்தான் சுற்றிட்டு. அதில் ஓட்டுறதுல கொஞ்சம் ஈரமாக நின்று போச்சு. இந்த மாதிரி பைப்பு வளைச்சிட்டு வந்துட்டான். இந்த வயல்லாம் ஓட்டி பைப்பு வளைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த 10 மீட்டர் ஓடுறேன். எதுவும் சொட்டல போகல. அவ்வளோதான் நேரம் 2 வேலாம் ஈரமாக கிடக்குது. 2 நாள் கழிச்சு தான் ஓட்ட முடியும். ஸோ இப்போ சோள வேச்சு காட்ட போய் ஓட்டினா வீட்டுக்கு போகிறோம். ஆமாம் தானே என்னம்பாங்க பாரு. சோளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோளை வச்சு ஓட்டி ஒரு சால் ஓட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம்.
எங்கள் சைடெலாம் சோளம் வந்து கையில் தான் விதைப்பாங்க. மிஷின் ஐட்டம்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, கையில் தான் விதைப்பாங்க. ஒட்டுக்கு 5 ஏக்கரை 10 ஏக்கரைன்னா கலப்பரை கூட்டிகிட்டு போடுவாங்க, இல்லைன்னா கையில் தான் மேக்ஸிமம் விதைப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நண்பா இது ஓட்டியாச்சு ஒரு வழியாக முடிஞ்சுது. கீழே வெயிலையும் ஒரு சால் அப்படியே கசி விட்டு போனால் நீங்கள் பார் போட்டு தண்ணி விட்டுருவாங்க நண்பா. எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பழகிட்டாங்கன்னா அப்புறமேட்டு ஜாலியாக ஓட்டுவாங்க. ஆனால் பழக்கணும், கரெக்டான ட்ரைனிங் கொடுத்தா கரெக்டாக ஓட்டுவாங்க, இல்லைன்னா முன்ன பண்ண தான் ஓட்டுவாங்க. அது ஒரு சின்ன கொண்டே ஓட்டிவிட்டு அப்படியே போவாங்க. அங்கே ஒரு பாருங்க பழைய மாடல் 475 சர்பஞ்சு போகுது பாருங்க ரோட்டில், ட்ரக்குன்னு அதான் வாங்க ரோட்டில் ஓடிட்டு இருக்குது. சூப்பரான மைலேஜ், ஒரு 10 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டா சைக்கிள் மாதிரி ஓடிட்டு இருக்கு நண்பா. வேஸ் நல்லா எடுக்கிறானா ஓரளவுக்கு முன்னத்துக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல ப்ரோ. கோவங்களோட சந்தோஷம் நல்லா ட்ரைனிங் ஆகி வந்துட்டான். இனிமேல் இந்த ரிஸ்கில் ஓட்டுறது, இந்த இடுக்கு சந்தில் ஓட்டுறது இதெல்லாம் தான் இனிமேல் ட்ரைனிங் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். உடனே ஓட்டிட்டேன் அப்படியே ஊர் பக்கம் நடைக்காட்டி ஓடுதான். இது வந்து காசு தர மாட்டாங்க, அக்கௌண்ட்டு தான். அதனால் இது காசு வாங்குற வீடியோலாம் எடுக்க முடியாது. அடுத்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் ப்ரோ. கேட்க உங்களுக்கு தேங்காய் பூ கிடைக்கலையா? மறுபடியும் ஏதாவது சொல்லணுயா? ஒரு ஐட்டம் கிடைக்கும், பொருளுக்குலாம் கிடைக்கும். கோவலை பொறுத்த வரலாம் ப்ரோ. கோவலை சந்தோஷா ஒரு தென்னந்தோப்பு விட மாட்டேங்கிறானுங்க, மாந்தோப்பு விட மாட்டேங்கிறானுங்க. அதெல்லாம் ஓட்ட போயிட்டா அவங்க காட்டில் நிற்கிற மழை தான் பூண்டு விளையாண்டு போடுறானுங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க பாங்களா. காட்டுக்காரரும் சரி சின்ன பசங்க தானே திட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக தரந்திரமாக ரொட்டேட்டர் மேலே கையை வச்சுட்டே இருக்கிறாப்பாரு. தரந்திரமாக தூக்குவான், இறங்குவான், இதே வேலை தான். நினப்பா தூக்கிடுமா ப்ரோ? நினப்பு எடுத்தால் தூக்கி தான் ஆகணுங்கிறான். இதுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில எனக்கு. நீங்கள் வேறு இவனை பற்றி நம்ம நல்லதால தான் கமெண்ட் பண்ணுறீங்க. போகலைன்னா ஆஹா ஓங்கிறீங்க. அவன் பண்ணுற சேட்டை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நேரில் பார்த்தீங்கன்னா நீங்களே போகலாம் இப்படி அப்படின்றீங்க. நல்ல பையன்தான் தெரியுது. ஓரத்தில் 2 சுற்று இருக்கும் போதே, ஒரு சுற்று இருக்கும் போதே ஓரம் போய் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க ப்ரோ. அப்புறமேட்டு அடுத்த சுற்று இதில் எடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நண்பர் கேட்டுருக்கிற விலா பிடிக்கிறதுனா எப்படி ப்ரோ, அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். விலா அப்படின்னா அது எப்படி சொல்கிறது, குறைஞ்சது ஒரு 4 சுற்று பிடிக்கிற மாதிரி விலா பிடிக்கும். 4-5 சுற்று
அதுக்கு மேலே பெரிய விளாவாக பிடிச்சிங்கன்னா டைம் வந்து ஓவராக ஆகும் ப்ரோ. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ இதே டேப்பராக இப்படி போகும் ரொட்டேட்ரு. இப்போ இதில் ஒரு தாரம் போயிட்டோம்னா ரொட்டேட்ரு வந்து மட்டமாக வந்துடும். என்றைக்கு ஓட்டினாலும் ஃபஸ்ட்டு ஓரத்தில் ஓட்டி தான் அடுத்தது உள்ளே ஒரு சுற்று எடுக்கணும். ஒரு சுற்று இருக்கும் போது வேலா பிடிக்கும் போது 4 சுற்று 5 சுற்று பிடிக்கும். நீங்களாம் எத்தனை சுற்று வேலா பிடிப்பீங்க கமெண்ட்னு சொல்லுங்கள். விலை பெருசாக பிடிச்சா என்ன ஆகும், சின்னதாக பிடிச்சா என்ன ப்ரோன்னு ஒரு சில பேர் கேட்பீங்க. பெருசாக பிடிச்சோம்னா வச்சுக்காங்க விலை கரெக்டாக போகும் ப்ரோ. இந்த தலைமாடு ஏறி அதாவது இந்த டர்ன் திரும்புறோம்ல அந்த இடத்துல வந்து நீளமாக போய் ஓட்டின தாரையிலே போய் வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் ரொம்ப ஷார்ட் ஆகும். வேறு வண்டிக்காரர் ஓட்டினதோட என்ன வண்டி ஓட்டி 1/4 மணி நேரம் அதிகமாகுது, 10 நிமிஷம் அதிகமாகுதுங்கிறாங்கள, அதெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணினா தான் வந்து டைம் எடுக்க முடியும். ஓட்டின சுற்றுலேயே போட்டினோம்னா டைம் அதிகம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். வெய்ய வேறு பாருங்க ப்ரோ, போட்டு சாத்து தெரியுதா வெயில். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலையை பார்க்குறோம் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோங்களோட அனைவரையும் சந்திக்கிறேன். பை டேக் மிஷியல். இப்படி வந்து இப்போ இந்த தாரையில் பூந்து அப்படியே வெளியே இருந்துடும். வேலை முடிஞ்சுது. இந்த இடத்துல கொஞ்சம் சொட்டிருக்கும், அதில் வேஸ்ட் போட்டு போகணும்னு நினைக்கிறேன். கோவில் ஓரளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டானா என்ன உங்களுக்கு எப்படி தோணுது? எனக்கு என்னமோ ஒரு 100க்கு ஒரு உழவு ஓடுற ட்ரெயின் ஒரு 70% வந்துட்டான். ஒரு 30% வந்துடும். உழுவியா ஒரு பக்கம் போட்டு நுணுக்குது. மூக்கில் ஏறுது, நாஞ்சில் ஏறுது. இனிமேல் மாஸ்க் ஒன்று ரெடி பண்ணி போட்டுக்கணும் நண்பா. அவ்வளோதான், முடிஞ்சது. 2 வேலை ஓட்டி முடிஞ்சாச்சு. அவ்வளோதான், கிளம்புறோம். போயிட்டு வரோம். வந்ததுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஓட்டிட்டோம். போலாமா?